Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. பல தரப்பும் காய் நகர்த்த இதுவரை நாம் பார்க்காத சுவாரஸ்யங்களோடு தமிழ்நாட்டு அரசியல் சதுரங்கம் புதிய புதிய திருப்பங்களை எடுத்து கொண்டிருக்கிறது. தாவேகா ஆட்சி அமைக்கிறதா இல்லையா, இதுவரைக்கும் அதற்கு தெளிவான விடை இல்லை. ஆனால் அந்த விடை அசோக் நகரில் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் என்ன முடிவெடுக்க போறார் என்பதை நாடே உற்று நோக்குகிறது. நம்முடைய விசிகேவின் செய்தி தொடர்பாளர் பாவலன் இணைந்திருக்கிறார். ஒட்டுமொத்த நாட்டுடைய கவனம், அரசியல் உலகத்துடைய கவனம் இன்னைக்கு அம்பேத்கர் திடலை நோக்கி இருக்கிறது. பாவலன், என்ன செய்ய போறீங்க? வழக்கம் போல் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்றார்கள் என்பது இன்றைக்கு அனைவருக்கும் நன்கு தெரிந்தது. நேற்று எமது கட்சியின் சார்பில் இணையவழி உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் முடிவின் அடிப்படையில் இன்று எமது கட்சி நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவிப்பதாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த அறிவிப்பு வெளிவரும். ஓகே, அது உலகம் அறிந்தது, நீங்க எதுவுமே சொல்லல. என்ன திசையில் இருக்க வாய்ப்பு இருக்கு? ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க. இப்ப நான் மட்டும் இல்லை, இப்ப பாக்குற எவ்வளவு நேர்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும், எதிர்பார்ப்பு எவ்வளவு எகிரி கிடக்குது. தலைவர் தான் அறிவிப்பார், நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க. நாட்டு நலன் கருதி அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற வகையில் கட்சியின் முடிவு இருக்கும். அதனை தலைவர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். ஓகே, இதுல நான் கீவேர்டா பார்ப்பது அரசியலமைப்பு சட்டத்தை காக்கும் முடிவு. அதுதான் உண்மை. ஓகே, இதுல ஒரு கீவேர்டு இருக்கு. பட் ஆனா ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. அடுத்த குழு கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இல்ல. நடைபெற்றதை நேற்று எங்கள் கட்சியின் சார்பிலே இணையவழி கூட்டத்தில் அனைவரும் தமிழகம் தழுவிய அளவிலே கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள். அனைவரும் நிறைய கருத்துக்களை அந்த கூட்டத்தில் எடுத்துரைத்திருக்கின்றோம். அதனை ஒட்டி தலைவர் அவர்கள் கட்சி நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கு நேற்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எந்த முடிவானாலும் தலைவர் அவர்கள் அறிவிப்பதற்கான அந்த அதிகாரத்தை உயர்நிலைக்குழு கூட்டம் தலைவர் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. சோ முடிவு எடுக்கப்பட்டு விட்டது, அதை இன்னும் அறிவிக்கிறது தான் பாக்கி இல்லையா? ஆமா ஆமா. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். இதை சொல்ல முடியுமா உங்களால? நீங்க திடல்ல இருக்கிறீங்களா? ஆமா, அம்பேத்கர் திடல்ல தான் நான் இருக்கிறேன். திடல் ஒரே பரபரப்பா காட்சி அளிக்குதே, வழக்கத்தை விட ஜாஸ்தியா காட்சி அளிக்குது. போலீசார் அங்க குவிந்து இருக்கிறாங்க. ஆமா, போலீஸ். விஜய் வராரா? யாருங்க? விஜய் வராருன்னு சொல்லப்படுது, அப்படியா? இல்ல, அது இப்போது வரைக்கும் அந்த தகவல் இல்லை. நேற்று விஜய் அவர்கள் எங்கள் கட்சி அலுவலகத்துக்கு வருவதாக இருந்தது. ஆனால் நாங்கள் எல்லாம் வேறொரு இடத்தில் தலைவர் அவர்கள் இருந்த காரணத்தினால் அவரை வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம். பட் இன்னைக்கு காவல்துறையினர் குவிஞ்சிருக்காங்களே, சும்மா வந்து நிக்க மாட்டாங்களே, ஏதோ ஒரு தரவு அடிப்படையில தானே. அது வாய்ப்பு இருக்கா விஜய் இன்னைக்கு வரதுக்கு? வாய்ப்பு இருக்கா? காவல்துறை வந்திருக்கிறாங்க, அதான் அறிவிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஹோ, சரி. ஆனா இதுல நீங்க தலைவருடைய முடிவை நீங்க அறிவிக்க முடியாது, நான் கம்ப்ளீட்டா உணர்றேன். அது நியாயமும் இல்ல, நான் அதை உணர்றேன். ஐ ரெஸ்பெக்ட். இப்போதைக்கு தலைவர் அவர்கள் என்ன முடிவு அதாவது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை தலைவருக்கு இந்த உயர்நிலைக்குழு கூட்டம் கொடுத்துருச்சு. ஆனால் என்ன முடிவு என்பது தலைவருக்கு தான் தெரியும். எங்களுக்கு இதுவரை என்ன முடிவு என்பது முழுமையாக தெரியாது. ஐ ரெஸ்பெக்ட் தட். ஆனா ஒரு விமர்சனம் வந்திருக்கிறத பாக்குறோம். ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துறாரு? மற்ற கட்சிகள் அறிவிச்சுட்டாங்களே, ஏன் விசிக இவ்வளவு இழுத்தடிக்குதுங்கிற விமர்சனத்தையும் நம்ம இதே அரங்கத்துல கேட்டோம். அதுக்கு எப்படி பதில் சொல்லுங்க? ஏற்கனவே இடதுசாரி கட்சிகள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை ஒட்டிதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு இருக்கும் என்று எங்கள் தலைவர் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் நேற்று உயர்நிலைக்குழு கூட்டம் கூட்டப்பட்டது. சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று அது தொடர்பான முடிவுகளை தலைவர் அவர்கள் அறிவிப்பார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய செயலர் கூட சொல்லும் போது, நாங்க விசிகெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு, அதுலேருந்து விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. திருமாவளவன் அவர்களும் கூட டே 1 இந்த மண்டேலேருந்து சொல்லி வரக்கூடிய விஷயம், நாங்கள் ஒரு பிளாக்காக செயல்படுவோம் அப்படின்னு. அதில் விரிசல் விழுந்திருக்கா? அதில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதுல இடதுசாரிகளோடு விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை.
கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இணைந்து செயல்படுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, தேங்க்யூ வெரி மச் திரு பாவலன். இதில் திரு பாவலன் அந்த கட்சியுடைய செய்தி தொடர்பாளர், அவர் சொன்னது போல திருமாவளவன் அவர்கள் தான் அறிவிக்கணும். பட் இதுலேருந்து ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னா அரசியல் அமைப்பு சட்டத்தை காக்க திருமாவளவன் அறிவிப்பார். நாங்கள் முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை, எந்த முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரத்தையும் தலைவருக்கு அந்த குழு வழங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். நம்பர் 2. நம்பர் 3, விசிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு ஒருங்கிணைந்து தான் செயல்படும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் இதிலேருந்து நேர்கள் படிச்சுக்கலாம். பட் ஆனால் இப்போ இந்த 4 நாட்களில் நமக்கு கிடைத்த படிப்பினை அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக ஒன்று நடக்கும் வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கணும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.